ராகுல் காந்தி அவர்களுக்கு தாவேகாவோட போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. ஆனா சோனியா காந்தி அவர்களுக்கும் கார்கே அவர்களுக்கும் டிஎம்கே உடைய கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மோஸ்ட்லி வந்து காங்கிரஸ் இருந்துட்டு டிஎம்கேவோட தாங்க போவாங்க. ஆனா இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டர் நான் சொல்லுவேங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், தாவேகா தனிச்சு நிக்கிறது தாங்க பெட்டர் ஆல்வேஸ். ஏன்னா இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அவங்க தாவேகாவை பயன்படுத்தி அவங்களோட பேர வலிமையை நல்லா ஏத்திக்கிட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு தாவேகா கூட வரணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கிடையாது. அவங்க தாவேகாவை ஒரு ஆப்ஷனை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே. ஒருவேளை அவங்க தாவேகா கூட வரணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்து வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவை எல்லாமே அவங்களோட பேர வலிமையை வந்து ஏத்தணும். அதுவும் டிஎம்கே கூட ஏத்தி கிடைச்சிச்சுன்னா அவங்க நிச்சயமா வந்து போயிடுவாங்க. போறது மட்டும் இல்லாம நாளைக்கு தாவேகாவே வந்து விமர்சனம் வைப்பாங்க ஒன்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா. சோ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா நிக்கிறதே வந்து பெட்டருங்க. தனியா நின்று தனியா வின் பண்ணி தனியா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்துல பங்கு கொடுக்காம டிவிகே கவர்மெண்ட் நடத்துறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா கூட்டணி ஆட்சியில 1008 குழப்பங்கள் வந்து நிச்சயமா வந்து இருக்குங்க. அதுல மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஒரு விஷயத்த கூட முழுசா வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாம கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா அது ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கு. சோ இப்ப இருக்க பட்சத்துல தாவேகா தனியா அரசாங்கம் அமைச்சு தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சி நடத்துறதே பெட்டர் நான் சொல்லுவேன். சோ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுதான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு வந்து நானும் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.